மானாமதுரையில் போலீசார் விசாரணையிலிருந்து தப்பிக்க முயன்ற இளைஞர் காயமடைந்து உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் மதுரை ராமேஸ்வரம் சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தகவலை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத், போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் உறவினர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? போலீசார் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். மானாமதுரையில் குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு காயமடைந்த ஆகாஷ் என்ற இளைஞர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று நிலையில் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவத்தை கண்டித்து அவரது உறவினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாகவே மதுரை ராமேஸ்வரம் 4 வழிச்சாலையில் மானாமதுரை பகுதியில் இந்த பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக சுட்டெரிக்கும் வெயிலிலும் இந்த போராட்டக்காரர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்ட நிலையில காவல்துறையினர் அனைத்து வாகனத்தையும் மாற்று பாதையில் அவர் வழியாக அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் போராட்டம் நடைபெறும் அந்த பகுதியில் உள்ள அரசு தனியார் மதுபான கடைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மூடப்பட்டிருக்கிறது. சம்பவத்தை தொடர்ந்து காவல்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும், உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும், உயிரிழந்த ஆகாஷ் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி தற்போது இந்த போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த மானாமதுரை வட்டாட்சியர் கிருஷ்ணமூர்த்தி போராட்டக்காரருடன் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் தீர்வு எட்டப்படவில்லை. தொடர்ந்து கோட்டாட்சியர் JP கிரேசியா போராட்டக்காரருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இதனால் தற்போது மானாமதுரை முழுவதும் பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டுக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.